வணக்கம். நீங்கள் இணைந்து கொள்வது இலங்கையின் முதற்தர செய்தி வழங்குனர் நியூஸ் ஃபர்ஸ்டின் பிரதான செய்திகளோடு. முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள். அமெரிக்க ராஜாங்க செயலாளரை சந்திக்கும் நோக்கில் அமைச்சர் ஜிஎல் பீரிஸ் அமெரிக்காவிற்கு விஜயம். எதிர்க்கட்சி தலைவர் மற்றும் ஜனாதிபதிக்கு இடையில் சந்திப்பு. கல்வி அமைச்சின் சுற்றறிக்கைக்கு எதிர்ப்பு தெரிவித்து பெற்றோர்கள் ஆர்ப்பாட்டத்தில். பிலியந்தலை மாவட்ட வைத்தியசாலையின் அதிகாரிகள் நோயாளியொருவரை பொறுப்பேற்காமல் நிராகரித்தமை தொடர்பில் விசாரணை. தொடர்பான உள்நாட்டுச் செய்திகள். 2012ஆம் ஆண்டுக்கான ஒலிம்பிக் போட்டிகள் சிரச தொலைக்காட்சியூடாக ஒளிபரப்பப்பட உள்ளதையிட்டு தாம் மிகுந்த மகிழ்ச்சி அடைவதாக இலங்கை பேஸ்பால் சம்மேளன தலைவர் அமைச்சர் SB திசாநாயக்க குறிப்பிட்டுள்ளார். இந்த ஒலிம்பிக் போட்டிகளை சிரச தொலைக்காட்சியானது நேரடியாக ஒளிபரப்ப உள்ளதையிட்டு நாம் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றோம். இந்த பிள்ளைகளின் மனதை மற்றும் நாட்டின் வீரர்களின் மனதை வலுப்படுத்தும் வகையிலும் அவர்களது எதிர்பார்ப்புகளை அதிகரித்து அவர்களுக்கு தைரியம் அளிக்கும் நோக்கிலும் புதிய எதிர்பார்ப்புகளை உருவாக்குவதற்கான தருணமாக இது அமைந்துள்ளது. அதேபோன்று ஒலிம்பிக் போட்டிகளில் பங்கேற்பதற்கான தகைமைகளை தமகத்தை கொண்ட பல வீராங்கனைகள் நமது நாட்டில் இருக்கின்றனர். ஆனால் அத்தகையதொரு வேலை திட்டம் தொடர்பில் நம்மிடம் குறைபாடு உள்ளது. எவ்வாறாயினும் இம்முறை தகைமை பெறும் எண்ணிக்கையில் அதிகரிப்பு ஏற்பட்டு பல வீரர்கள் அதில் பங்கேற்க உள்ளதையிட்டு மகிழ்ச்சி அடைகின்றேன். இதற்கு முன்னர் சாதாரணமாக ஓரிருவரை அந்த போட்டிகளில் பங்கேற்றிருந்தனர். இந்த வீரர்களுக்கு நான் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அதேபோன்று இந்த ஒலிம்பிக் போட்டிகளை நேரடியாக ஒளிபரப்புவதற்கு சிரச தொலைக்காட்சி முன்வந்துள்ளமை தொடர்பில் நாம் மட்டில்லா மகிழ்ச்சி அடைகின்றோம். வீரர்கள் அனைவருக்கும் ஒலிம்பிக் எனும் கனவு உள்ளது. உலகின் பல்வேறு பகுதிகளிலும் உள்ள வீரர்களை போன்று MTV MBC ஊடக வலையமைப்பு காணும் கனவும் மகத்தானது. அதுவே வெற்றியாளர்களின் கனவு. London 2012 Olympics on the Champion Network, MTV and MBC. எதிர்க்கட்சி தலைவர் ரணில் விக்ரமசிங்க உள்ளிட்ட பாராளுமன்ற உறுப்பினர்கள் இன்று முற்பகல் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவை சந்தித்து கலந்துரையாடியுள்ளனர். ஆலரி மாளிகையில் இந்த சந்திப்பு இடம்பெற்றதாக ஜனாதிபதியின் ஊடக பேச்சாளர் பந்துல ஜாசேகர தெரிவித்தார். ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவுடன் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் சிரேஷ்ட உறுப்பினர்கள் சிலரும் இந்த சந்திப்பின் போது பிரசன்னமாக இருந்ததாக அவர் குறிப்பிட்டார். எதிர்க்கட்சித் தலைவர் ரணில் விக்ரமசிங்கவுடன் கட்சியின் செயலாளர் திசாத்த நாயக்க, ஜோசப் மைக்கேல் பெரேரா, ரவி கருணாநாயக்க, லக்ஷ்மண் கிரியல்ல மற்றும் ஜான் அமரதுங் ஆகியோர் இந்த கலந்துரையாடலில் பங்கு பெற்றியதாக ஐக்கிய தேசிய கட்சி தெரிவித்தது. ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பின் பொதுச் செயலாளர் அமைச்சர் சுசில் பிரேமஜாந்த, ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் பொதுச் செயலாளர் மைத்திரிபால சிறிசேன மற்றும் அமைச்சர்களான பசில் ராஜபக்ச, டாலஸ் அலஹா பெரும, நிமால் ஸ்ரீபாடாடி சில்வா ஆகியோர் இதன் போது ஜனாதிபதியுடன் பிரசன்னமாக இருந்ததாக ஐக்கிய தேசிய கட்சி குறிப்பிட்டது. சில பிரதான விடயங்கள் தொடர்பில் கலந்துரையாடும் பொருட்டு அரசாங்கத்தின் அழைப்பிற்கிணங்க எதிர்க்கட்சி என்ற ரீதியில் நல்லவற்றுக்கு ஒத்துழைப்பு வழங்கும் நிலைப்பாட்டிற்காமைய இந்த கலந்துரையாடலில் பங்கு பற்றியதாக அந்த கட்சி சுட்டிக்காட்டியது. பாராளுமன்ற தெரிவுக்குழு மற்றும் அதன் அடுத்த கட்ட நடவடிக்கை தொடர்பில் இதன் போது இரு தரப்பினரும் ஆலோசனைகளை முன்வைத்ததாக ஐக்கிய தேசிய கட்சி குறிப்பிட்டது. 4 நாள் உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டு வெளிவிவகார அமைச்சர் பேராசிரியர் GL பீரிஸ் இன்று அமெரிக்காவிற்கு சென்றுள்ளார். அமைச்சரின் இந்த விஜயத்தின் போது அமெரிக்க ராஜாங்க செயலாளர் ஹில்லரி கிளின்டனை சந்திக்க உள்ளதாக பிரதி வெளிவிவகார அமைச்சர் நியோமால் பெரேரா குறிப்பிடுகின்றார். இது தொடர்பான மேலதிக தகவல்களை தொடரும் செய்திகளில் எதிர்பாருங்கள். தமிழீழ விடுதலை புலிகளினால் சுட்டுக் கொல்லப்பட்ட தமிழீழ விடுதலை இயக்கத்தின் ஸ்தாபகர் தலைவர் ஸ்ரீ சபாரத்னத்தின் ஞாபகார்த்த நிகழ்வு நேற்று திருகோணமலையில் நடைபெற்றது. தமிழீழ விடுதலை இயக்கத்தின் ஸ்தாபக தலைவர் ஸ்ரீ சபாரத்னத்தின் 26வது ஞாபகார்த்த நிகழ்வு நேற்று திருகோணமலையில் நடைபெற்றது. திருகோணமலை நகர மண்டபத்தில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் தமிழ் தேசிய கூட்டமைப்பில் அங்கம் வகிக்கும் சில கட்சிகளின் உறுப்பினர்களும் கலந்து கொண்டனர். மிகவும் விரக்கூட்டக்கூடிய ஒரு 5-10 வீராசனம் தான் தீவிரவாத போக்குவரத்தவர்கள் உடையவர்களாக இருக்கிறார். அது எந்த கட்சியாக இருந்தாலும் சரி, தீவிரவாத போக்கு உடையவர்கள் மிகவும் குறைந்தவர்கள். ஆனால் பெரும்பான்மையாக ஒரு 60-70க்கு மேற்பட்ட மக்கள் இன்று இந்த நாட்டிலே நாங்கள் அனைவரும் சகோதரத்துவமாக ஒரு தாய் மக்களாக ஒற்றுமையாக இருந்து நாட்டை கட்டி எழுப்ப வேண்டும் என்ற ஒரு
ஒரு உயரிய எண்ணத்தோடு இருப்பதை நாங்கள் திட்டவட்டமாக கூறக்கூடியதாக இருக்கு. இன்றைக்கு மெல்ல மெல்ல கிழக்கு மாகாணம் எவ்வாறு குடியேற்றங்கள் எல்லாம் சூறையாட்டப்பட்டதோ இன்றைக்கும் சூறையாடப்பட்டுக் கொண்டிருக்கிறது. கடற்கரை ஓரங்களிலே உல்லாச விடுதிகள் அமைக்கப்படுகின்றன. திருகோணமலை, மட்டக்களப்பு, அம்பாறை என்று மாத்திரமல்ல, இப்பொழுது இந்த நோய் முல்லைத்தீவு மாவட்டத்திற்கும் பரவி அது வன்னியிலே பல இடங்களிலும், ஏன் நாளைக்கு யாழ்ப்பாண மாவட்டத்திலும் குடியேற்றங்கள் தீவிரம் அடையக்கூடிய விதத்திலே பௌத்த விகாரைகளை நிறுவுகின்ற அளவிலே சிங்கள பேரினவாத அரசு தன்னுடைய நிகழ்ச்சி நிரல் அடிப்படையிலே மிக வேகமாக சென்று கொண்டிருக்கிறது. மந்திரியா இருக்கும் அல்லது வந்து மண் பமிட்டு வித்து கொண்டிருக்கோம். இப்ப மண் பமிட்டு எடுக்கிற சுகம் அரசியல் அரசாங்கத்தை ஆளுக்கிற மண் பமிட்டு எடுக்கிற சுகம் இப்படி அல்ல ஒரு லிக்க ஷப் எடுத்திருக்கோம். நான் லிக்க ஷப்புக்கும் போகவில்லை, மண் வியாபாரத்துக்கும் போகவில்லை. ஜனாதி கேட்டார் ஒரு நாளைக்கு என்னை கூப்பிட்டு டெலிபோன்ல சொன்னார், நான் உங்களை கவர்னராக்க போறேன் வடக்கு. நான் கேட்டேன், அதில் என்ன பிரயோசனம் எனக்கு இருக்கு எங்களுக்கு கேட்டேன். நான் ஒரே ஒரு சொல்லு சொல்லி இருந்தால் இன்று நான் பாராளுமன்றத்தில் இருந்திருப்பேன். என்னுடைய மனச்சாட்சி விடவில்லை, சொல்லவில்லை. கடைசி காலத்தில் நடந்து என்ன தெரியுமா? அவர்கள் நாங்கள் காப்பாற்றிருக்க முடியும். சரியான பாதையிலே சரியான ஆலோசனை வழங்கப்பட்டிருந்தால் பிரபாகரனில் இருந்து அங்கே அழிந்தவர்களே பெரும் பகுதியினை காப்பாற்றிருக்க முடியும். ஏனென்றால் நாங்கள் அந்த செய்ய வேண்டியதை செய்ய நேரம் செய்ய தவறிவிட்டோம். என்னை பொறுத்தவரை எனக்கு 78 வயது ஆட்சி, நீ பார்லிமெண்ட் போற அளவுக்கு எனக்கு வயசு இல்லை. எனக்கு ஒரு கடமை இருக்கின்றது. சாகத்துக்கு முந்தி எல்லா தினம் நிம்மதியாக வாழுகின்றது என்று நான் பெருமூச்சு விட்டு கொண்டிருக்கிறேன். அப்படித்தான் நான் இறக்க ஒன்று நான் விரும்புகிறேன். முல்லைத்தீவில இருந்து தமிழ்ச்சியே என்ன நாளைக்கு சரியா, யாழ்ப்பாணத்தில் இருந்து தமிழ்ச்சியை மாற்றியாச்சு, வவுனியாவில் தமிழ்ச்சியை மாற்றியாச்சு, மென்ன தமிழ்ச்சியை மாற்றியாச்சு. ஜனாதிபதி சொல்றேன், நான் உங்களுக்கு நீதி நியாயம் நடப்பேன், நீங்கள் கொஞ்சம் என்னோட ஒத்துழைங்கும். அபிவிருத்தியை யாருக்கு அபிவிருத்தி எங்களை அடிமையாக நடத்தி கொண்டு அபிவிருத்தி சொல்ற என்ன அர்த்தம் இருக்கு? அரசாங்கம் வடபகுதி மக்களை 3ஆம் தரப்பு பிரிச்சிகளாக எண்ணுவதாகவும் வடக்கில் மாகாண சபை தேர்தலை நடத்துவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ளவில்லை எனவும் ஐக்கிய தேசிய கட்சியின் பிரதி தலைவர் சஜித் பிரேமதாச குறிப்பிடுகின்றார். ஹம்பாந்தோட்டை அகுனுகொல பெலச அலுத்விவ பிரதேசத்தில் நடைபெற்ற வைபவத்தின் போதே அவர் இதனை கூறினார். வடக்கு கிழக்கு மக்களுக்காகவே இந்த மாகாண சபை முறைமை ஆரம்பிக்கப்பட்டதுடன் நாடு முழுவதிலும் அது வியாபித்துள்ளது. மாகாண சபை தேர்தல் தொடர்பில் பேசுகின்ற சந்தர்ப்பத்தில் முக்கியமாக மாகாண சபை தேர்தலை வடபகுதியில் நடாத்துவதற்கு இந்த அரசாங்கத்தினால் முடியாமல் போயுள்ளது. யுத்தம் நிறைவடைந்து 3 வருடங்கள் கடந்துள்ள நிலையில் வடபகுதி மக்களின் பொருட்டு அவர்களது சர்வஜன வாக்குரிமையை பயன்படுத்துவதற்கு ஏன் வடபகுதி மக்களுக்கு இடமளிக்கப்படவில்லை? இந்த நாட்டின் வடபகுதி மக்களை 3ஆம் தரப்பு பிரஜைகளாக கருதுவதனாலேயே அரசாங்கம் மாகாண சபை தேர்தலை நடத்தாமல் உள்ளது. ஹம்மாந்தோட்டை அங்குனுகொல பேலஸ் அலுத்வெவ் பிரதேசத்தில் உள்ள 188 சிறார்களுக்கு ஜனசுய சிறுவர் கணக்கு புத்தகங்களை வழங்கும் நிகழ்வு சஜித் பிரேமதாச தலைமையில் இன்று நடைபெற்றது. இன்றைய நாளேடுகளில் வெளியான கேலி சித்திரங்களிலிருந்து நாம் தெரிவு செய்த கேலி சித்திரம் அடுத்து. கவலைக்கிடமான நிலையில் உள்ள இந்த நோயாளி தொடர்பில் வைத்திய அதிகாரிகள் உள்ளிட்ட பலரின் கவனம் திரும்பியுள்ளது. இந்த நோயாளியின் நிலைமை குறித்து நியூஸ் ஃபர்ஸ்ட் நேற்றைய தினம் செய்தி வெளியிட்டதுடன் அது தொடர்பாக தொடர்ந்தும் அவதானித்து வருகிறது. கவலைக்கிடமான நிலையில் இருந்த இந்த நோயாளியை பொறுப்பேற்பதற்கு பிலியந்தலை மாவட்ட வைத்தியசாலையின் உத்தியோகத்தர்கள் மறுப்பு தெரிவித்தமையே இதற்கு காரணமாகும்.
இந்த நோயாளி தொடர்பாக இதுவரையில் எவ்வித தகவல்களும் தெரியவராத நிலையில் இவர் நேற்று பிளியந்தலை மாவட்ட வைத்தியசாலைக்கு முன்னால் இவ்வாறு கிடந்தார். நேற்று முன்தினம் சிகிச்சைகளுக்காக அவர் வைத்தியசாலைக்கு வருகை தந்த போதும் அவருக்கு பாதுகாவலர் யாரும் இல்லாத காரணத்தினால் வைத்தியசாலையில் அனுமதிக்க முடியாது என வைத்தியசாலை பணியாளர்கள் தெரிவித்துள்ளனர். அதன் பின்னர் சுமார் 17 மணித்தியாலங்கள் அனாதரவான நிலையில் வைத்தியசாலைக்கு அருகில் விழுந்து கிடந்துள்ளார். இவ்வாறு வைத்தியசாலைக்கு முன்னால் நபர் ஒருவர் விழுந்து கிடப்பதாக கிடைக்கப்பெற்ற தகவலுக்கு அமைய அந்த இடத்திற்கு நாம் விஜயம் செய்து இது தொடர்பில் ஆராய்ந்தோம். இந்த சந்தர்ப்பத்தில் பல மணித்தியாலங்கள் குறித்த நபரை பொறுப்பேற்பதற்கு மறுப்பு தெரிவித்த போதிலும் வைத்தியசாலையின் பணியாளர்கள் இருவர் அவரை உடனடியாக அழைத்துச் சென்றனர். அதன் பின்னர் அவர் பிளியந்தலை வைத்தியசாலையிலிருந்து கொழும்பு தெற்கு போதனா வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டதுடன் பின்னர் மேலதிக சிகிச்சைகளுக்காக கொழும்பு தேசிய வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டார். குறித்த நோயாளி திடீர் விபத்து பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக அதன் பணிப்பாளர் டாக்டர் பிரசாத் ஆரியவங்ச தெரிவித்துள்ளார். தேசிய வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வரும் குறித்த நோயாளியின் உடல்நிலை தொடர்பில் அவதானிப்பதற்காக நியூஸ் ஃபர்ஸ்ட் இன்று வைத்தியசாலைக்கு விஜயம் மேற்கொண்டது. මොලේ ඇතුළට ලේ ගැලීමකින් තමයි රෝගී තත්ත්වය ඇති වෙලා තියෙන්නේ. மூளைக்கு செல்லும் குருதி அதிகமாக கசிவதன் காரணமாக அவருக்கு பிரச்சனை ஏற்பட்டுள்ளது. ඒම සිහි මද්ද ගතිය ටිකක් වැඩි තත්ත්වයක් තියෙනවා. பாதுகாவலர் ஒருவர் இல்லாமல் நோயாளர் ஒருவர் வைத்தியசாலைக்கு வருகை தந்தால் வைத்தியசாலை ஊழியர்கள் அவரை பொறுப்பேற்பதனை நிராகரிக்கலாமா என பணிப்பாளரிடம் நியூஸ் ஃபர்ஸ்ட் வினவியது. நோயாளிக்கு பாதுகாவலர் இல்லை என்பதற்காக அவருக்கு சிகிச்சை வழங்காமல் இருக்க முடியாது. ஏனென்றால் நோயாளியின் உயிரை பாதுகாப்பதே முதல் கடமையாகும். ஒருவருக்கு பாதுகாவலர் இல்லை என்பதற்காக அவரை வைத்தியசாலை அனுமதிப்பதை மறக்கக்கூடாது. இதேவேளை இது தொடர்பாக பிளியந்தலை வைத்தியசாலையின் சுகாதார அதிகாரி குமார வணிகதுங்கவிடம் நியூஸ் ஃபர்ஸ்ட் வினவிய போது உயர் அதிகாரிகளின் அனுமதி இல்லாமல் இதுகுறித்து கருத்து தெரிவிக்க முடியாது என அவர் தெரிவித்தார். இதேவேளை பிளியந்தலை வைத்தியசாலைக்கு சிகிச்சைக்காக நோயாளி ஒருவர் அழைத்து வரப்பட்டு அவரை பொறுப்பேற்காமை மற்றும் சிகிச்சை அளிக்காமை தொடர்பில் விசேட விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட உள்ளதாக சுகாதார அமைச்சு தெரிவித்துள்ளது. இந்த நடவடிக்கையுடன் தொடர்புடைய நபர்கள் மீது பாராபட்சமின்றி ஒழுக்காற்று நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என மேல்மாகாண சுகாதார சேவைகள் பணிப்பாளர் டாக்டர் அமல் ஹர்ஷடி சில்வா தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் எடுக்கப்படும் நடவடிக்கைகள் தொடர்பாக கொழும்பு மாநகர சுகாதார சேவைகள் பணிப்பாளர் VTSK ஸ்ரீவத்தனவிடம் நாம் வினவினோம். நேற்றிரவு மாகாண பணிப்பாளரால் இது குறித்து எனக்கு அறிவிக்கப்பட்டது. அது தொடர்பில் விசாரணை நடத்துமாறு அவர் தெரிவித்தார். விசாரணைகளை ஆரம்பிப்பதற்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. பாதுகாவலர் ஒருவர் இல்லாமையினால் நோயாளர் ஒருவரை வைத்தியசாலையில் அனுமதிக்காத விடயம் தொடர்பிலான செய்தியொன்றை நாம் நேற்று ஒளிபரப்பியிருந்தோம். இந்த சம்பவம் தொடர்பில் நியூஸ் ஃபர்ஸ்டின் நேயர்கள் பல்வேறு கருத்துக்களை பதிவு செய்திருந்தனர். அவ்வாறான கருத்துக்கள் சில அடுத்து. மனிதாபிமானம் எந்த நிலையில் உள்ளது என்பது இதனூடாக தெரிகின்றது. டிக்மன் ரோலண்ட் இந்த கருத்தினை கோரியுள்ளார். மனிதர்களை மதிக்கும் சமூகம் ஒன்றை உருவாக்குவது தலைவர்கள் உள்ளிட்ட அனைவரதும் பொறுப்பாகும். தர்ஷகவினால் இந்த கருத்து வெளியிடப்பட்டுள்ளது. பாதிக்கப்பட்ட ஒருவருக்கு உதவி செய்ய முடியாத வைத்தியசாலை இருந்து என்ன பயன்? சிந்தன விராஜ் இந்த கருத்தினை வெளியிட்டுள்ளார். இனிவரும் காலங்களிலும் நாட்டு மக்கள் இதனையே எதிர்நோக்குவார்கள். இனியாவது சிந்தித்து செயற்படுங்கள். மொரிஸ்தீன் இந்த கருத்தினை கூறியுள்ளார். இந்தி தொடர்பான உங்களது கருத்தை நாம் வரவேற்கின்றோம். இந்த செய்தி தொடர்பான உங்களது கருத்தை சுருக்கமாக SMS செய்யுங்கள். SMS செய்யும் முறை நியூஸ் இடைவெளி உங்களது கருத்தை டைப் செய்து 7788 அனுப்பி வையுங்கள். அல்லது உங்களது கருத்தை www.newsfirst.lk என முகவரிக்கு அனுப்பி வையுங்கள்.